Hi friends, welcome back to my channel Banu's recipe. இன்னைக்கு நம்ம வீடியோல பேபி பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்க ஒரு pan வச்சிருக்கேன். இந்த pan நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி 2 நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட சேர்ந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சிருக்க பேபி பொட்டேட்டோஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.